வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இட்லி சாம்பார் தாங்க செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்குன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நான் வந்து 100 துவரம் பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பைத்தம் பருப்பு ஒரு 50 போட்டிருக்காங்க, அதை போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து ஒரு 3, வெங்காயம் சின்னதாக வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். 7 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க உங்களுக்கு காரம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு 3 அரிஞ்சு வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். பெரிய பூண்டுல ஒரு பாதி போட்டுக்கலாங்க. மஞ்சாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வச்சுங்க. இப்போ பாருங்க, பார்த்துட்டு நம்ம இது கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எப்படி நல்லா ஃபைனாக இதுவாகிட்டு பாருங்க. இப்போ நல்லா ஃபைனாக கடைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது வந்து பொண்ணு வரலாம் கொஞ்சம் வதங்கிட்டாங்க. வந்து புளி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமா ஒரே ஒரு சின்ன கொஞ்சமா புளி ஊற்றிங்க. லைட்டாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிற பருப்பு, கத்திரிக்காய் பருப்பு ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த குக்கர் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க 2 கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுடலாங்க. ஃபைனலா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. பாருங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நான் எப்படி செஞ்சுக்கிறேன்றதை செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். ஒரு இட்லி இப்போ 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. இந்த இதுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.